ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மாதவன், நயன்தாரா, சித்தார்த் அப்படின்னு எல்லாருடைய நடிப்புலையும் இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வெளியாகிருக்கிற டெஸ்ட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதில் மாதவனை பொறுத்தளவுக்கு அவர் எம்ஐடியில் படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஹைட்ரோஃபியூலை கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு எப்படியாவது அப்ரூவல் வாங்கி மக்களுக்கு சேவை செய்யலாம், இதை பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி கடைசியாக மக்களுக்கு இது பெரிய லெவலில் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன், அதனால் இதுக்கு அப்ரூவல் வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய ப்ராஜெக்ட்டுக்கு. இவருடைய மனைவி தான் நயன்தாரா. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை இப்போ வரைக்கும் இல்லை. நயன்தாராக்கு ஏற்கனவே ஒரு மிஸ்கேரேஜ் ஒன்று ஆகி போச்சு. அதனால் இப்போ கிட்டத்தட்ட வயசு வேறு, கல்யாணமாகி 10 வருஷமாச்சு, வயசு வேறு 34 ஆக போகுது. அதனால் இப்போ ஐவிஎஃப் முறையிலையாவது லாஸ்ட்டு சான்ஸாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பார்த்துடணும், கண்டிப்பாக நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு இமீடியட்டாக 5 லட்சம் ரூபா பணம் அவங்களுக்கு வேணும். இப்படி ரெண்டு கதாபாத்திரங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம சித்தார்த் இருக்கார். இவர் இந்தியன் டீமில் ஒரு கிரிக்கெட் டீமில் பிளேயராக இருக்கிறாரு. அதுவும் இவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்ஸே இது வரைக்கும் கிடையாது. எல்லா சாதனைகளையும் பண்ணி முடித்த ஒரு ஆள் நம்ம சச்சின் மாதிரி. ஆனால் இப்போ கடந்த 2 வருஷமாக இவர் ஃபார்மில் இல்லை. அப்புறம் என்ன, வழக்கம் போல தான் கிரிக்கெட் போர்டு இனிமேல் இந்த ஆளால் யூஸ் கிடையாது, தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் எப்படியாவது அடுத்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை இவருக்கு. இவருடைய மனைவி தான் மீரா ஜாஸ்மின். இவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு கதாபாத்திரம் இன்னொரு பக்கம். இது எல்லாம் தாண்டி இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டெஸ்ட்டு ஒன்று நடக்க போகுது. அந்த டெஸ்ட்டில் இந்தியா பாகிஸ்தான் கிட்ட தோத்தே ஆகணும். அப்படி தோக்க வச்சுவிட்டோம் அப்படின்னா, எதையாவது மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி அதை நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னா 100 கோடி ரூபாய் நமக்கு அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு கிரைம் சிண்டிகேட் கும்பல் ஒன்று ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நயன்தாராவுக்கு குழந்தை பிறந்ததா, நம்ம மாதவன் அவருடைய ப்ராஜெக்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவலை வாங்கினாரா, நம்ம சித்தார்த் அவருடைய கரியருடைய கடைசி ஃபேஸில் இருக்காரு, கடைசியாக அவர் பண்ணணும்னு நினச்ச அந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் பண்ணி முடித்தாரா, இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் கும்பல் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே இந்தியா பாகிஸ்தான்கிட்ட தோக்கணும் அப்படின்னு, கடைசியாக அவங்க நினச்சதை சாதிச்சாங்களா அப்படிங்கிற இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த டெஸ்ட். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல குறிப்பிட வேண்டிய விஷயமே எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். கதாபாத்திரம் எழுதப்பட்டுச்சு எழுதப்படலைங்கிறது ஒரு பக்கம். ஆனால் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு. எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ணணுமோ எல்லாரும் அட்டகாசமாக கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். அது மாதவன் ஆகட்டும், நயன்தாராவாகட்டும், சித்தார்த் ஆகட்டும், மீரா ஜாஸ்மின் ஆகட்டும், ஆடுகளம் முருகதாஸ் ஒரு பக்கம், காளி வெங்கட் ஒரு பக்கம், அந்த சின்ன பையனாக பண்ண லிரிஷ் ராகவ் அந்த பையன் உட்பட எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப நீட்டாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நயன்தாரா மாதவன் கிட்ட இவர் தான் என்னுடைய ஸ்கூல் மெட்டுன்னு சொல்லி சித்தார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த சீனில் மாதவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மாதவனுக்கும் நயன்தாராவுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸில் நயன்தாராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சித்தார்த்துக்கும் மீரா ஜாஸ்மினுக்கும் இடையிலான அந்த சீக்வன்ஸில் மீரா ஜாஸ்மினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஏன் கிளைமேக்ஸை கன்க்ளூட் பண்ணுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இதை எடுக்கலாமா அந்த கால் எடுக்கலாமான்னு புரியாமல் ஒரு இடத்துல உட்காந்து கண்கலங்கி அழுகிற சித்தார்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. பட் இது எல்லாத்துலேயுமே ஒரு கல் தூக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தளவுக்கு நயன்தாராவுக்கு பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு நிறைய, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த கதாபாத்திரத்தை பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ண விதத்தில். வீரஜுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, சக்தி ஸ்ரீ கோபாலனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சில இடங்களில் லைட்டாக ஓக்கல் மாதிரி ஒரு சில பீசஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டுக்கள் அப்படி இப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் பரவாயில்ல, ஒரு சில விஷயங்கள் அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்தளவுக்கு தேவையான விஷயத்தை அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஒரு சில வசனங்கள் ரொம்ப வலுவாக இருந்தது பார்க்கும்போது. குறிப்பாக எனக்கு ஐஸ்வர்யா ராய் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அர்ஜுனை தெரியுமோ என்னமோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு நயன்தாரா கிட்ட மாதவன் கேட்கக்கூடிய அந்த ஒரு வசனமாகட்டும், ஒரு கோடி, ஒரு புல்லட், ஒரு பால் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபர் பண்ணி ஒரு வசனம் ஒன்று வரும். அந்த வசனமாகட்டும், இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அது படமாக பார்க்கும்போது அந்த 2 வசனங்களும் பிளேஸ் பண்ணப்பட்ட இடங்களும் செம சூப்பராக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி என்ன தேவையோ அது இதுக்குள்ளே இருக்குது. குறிப்பாக அந்த சேப்பாக் ஸ்டேடியம் அது சம்மந்தப்பட்ட சீக்வன்ஸு அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருந்தது இந்த டீமு. நயன்தாராவை பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா,
மாதவன் சித்தார்த்தெல்லாம் எப்பயுமே அவங்களுடைய ஓன் வாய்ஸில் தான் டப் பண்ணுறது வழக்கம். நயன்தாராவுக்கு தீபா வெங்கட் தான் எப்பயும் பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். மோஸ்ட்லி அவங்க தான் பண்ணுவாங்க, வேறு ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க, பட் தீபா வெங்கட் தான் அதிகமாக பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஆனால் இந்த படத்தில் நயன்தாராவே ஓனாக டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாகவே இருக்குது, அவங்க வயசு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்களில் அந்த தமிழுடைய உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ, அது அந்த மலையாள வாடை லைட்டாக அங்கே வீசுதோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ என்னதான் சார் இதில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இதில் எழுதப்பட்ட எல்லா கதாபாத்திரங்களும் அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்த கதாபாத்திரத்தை பக்காவாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதத்திலேயே எல்லா கதாபாத்திரங்களும் தன்னுடைய சுயலாபத்துக்காக என்ன வேணாலும் தேவையானதை பண்ணிக்கிறது. இதனாலேயே எந்த கதாபாத்திரத்தை எடுத்தாலும் ஏங்க இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி அந்த கிரே ஷேடு கலந்த மாதிரி தான் எல்லா கதாபாத்திரம் எழுதவே பட்டிருக்கு. இதனாலேயே எந்த கதாபாத்திரத்து மேலேயும் நமக்கு ஒரு பரிதாபங்கிறதே வரமாட்டேங்குது. ஆமாம், இதுவும் திருடான், இதுவும் திருடுதான், அப்புறம் என்ன எல்லாரும் திருடன் தானடா, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரியே தான் நமக்கு தோணுதே தவிர, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சில பேர் ஒரு சில கால்ஸை எடுத்தால் கூட எல்லாருமே கிரே ஷேடட் கேரக்டர் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அப்படி தான் இருக்குது. அதனாலேயே நமக்குமே எந்த பரிதாபமோ எந்த ஒரு எமோஷனுமோ எந்த ஒரு கதாபாத்திரத்து மேலேயும் சுத்தமாக வரவே இல்லை. இதனாலேயே நமக்கு மொத்தமாக ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது பெருசாக கிடைக்கல. இன்னொரு பக்கம் வழக்கமாகவே அந்த 70-80 படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது 1970 1980 படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எவன் என்ன பஞ்சாயத்து பண்ணாலும் சரி, கடைசி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் சுபம் போடுறதுக்கு முன்னாடி தான் போலீஸ் ஜீப் வந்து நிற்கும். அப்படி 2-3 போலீஸ் வந்து வில்லனை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதே கதை தான் இப்போ 2025 எடுத்து இந்த படத்துலையும் ஆரம்பத்திலேருந்தே எல்லாருடைய ஃபோன்ஸையும் அவங்களுடைய கால்ஸ் எல்லாத்தையும் டேப் பண்ணிட்டு இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கடைசி வரைக்கும் கை கட்டி காவல்துறை என்னதான் பண்ணுகிறது அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து நின்றுச்சு அந்த டீமு. அது என்னங்க இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் இன்னொரு பக்கம் நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே இஷ் வாட்ச் தான் இந்த டெஸ்ட். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவும் கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிருக்கு, அப்புறம் என்ன பார்க்கணும் பார்க்கல அப்படிங்கிறது உங்களுடைய கால் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.